ம்? வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் சுந்தரகாண்டம் பகுதியில் பாசப்படலத்தின் தொடர்ச்சி. வாயுபுத்திரன் கோபத்துடன் தேரில் காணப்பட்ட இந்திரஜித்தை கண்டான். உடனே அவன், இதற்கு முன் நான் சில அரக்க வீரர்களை வென்றேன் என்று கடிய செயலென்றோ இவன் இங்கு விரைந்து வரும்படி அழைத்தது. இனி இவனை வெல்வது இல்லை இவனிடத்தில் தோற்பது என்ற இரண்டில் ஒன்றே இருக்கின்றது. இந்த இரண்டில் ஒன்று இன்றைக்கே நடந்து முடிந்துவிடும். இப்போது வருபவன் இந்திரஜித்தே தான். மனம் கமழும் மாலையை அணிந்த இந்த இளம் வீரன் என் கையில் இறந்தால் அதுவே அந்த ராவணனுக்கு கேடு விளைவித்ததாகும். அதனால் ராவணன் இனி நாம் நிச்சயமாக அழிந்து போவோம் என்றெண்ணி பிராட்டியை ராமபிரானிடம் கொண்டு விட்டு செல்வான். மேலும் அரக்கர்கள் எல்லோரும் கர்வம் அடங்கி கொடுமைகளை செய்யாமல் இருப்பார்கள். இந்திரஜித்தை வெல்வதால் வரும் லாபம் ஒன்றுதானா? இல்லை, அவை பலவாகும். இவனை நான் வென்றுவிட்டால் இந்திரனும் தனது துன்பம் நீங்கி மகிழ்வான். இலங்கையும் காவலற்றதாகிவிடும். நானே ராவணனையும் வேரோடு வென்றவனாவேன் என்று எண்ணினான். அப்பொழுது அரக்கர்களும் அவர்களுடைய யானைகளும் தேர்களும் குதிரைகளும் இந்திரஜித்தின் முன்னே வந்து போர் ஆரவாரம் செய்ய அனுமன் கோபம் கொண்டான். அருகில் இருந்த ஒரு மராமரத்தை பிடுங்கி கையில் ஏந்தி கொண்டு தயாராக நின்றான். உக்கிரமான போர் தொடங்கிற்று. அனுமன் தேர்ப்படைகளிடம் நெருங்கினான். அவற்றை எல்லாம் அழித்தான். அவனால் அழிக்கப்பட்ட சில தேர்க்கூட்டங்கள் முற்றும் அழிந்தன. சில தேர்க்கூட்டங்கள் சிற்சில பகுதிகள் முறிவிட்டன. சில தேர்க்கூட்டங்கள் இடிபட்டன. சில தேர்க்கூட்டங்கள் கூட்டு வாய்கள் நெக்கு விட்டன. சில அச்சுமுறிந்து ஒடிந்து போயின. சில சிதைந்து கீழே விழுந்தன. சில தரையில் சாய்ந்தன. துணை வந்த படைகள் முழுவதும் அனுமனால் அழிந்து போனதை இந்திரஜித் கண்டான். அவனது கண்கள் கோபத்தால் தீ உமிழ்ந்தன. அவன் பயங்கரமாக சிரித்தான். இந்திரஜித் மிக உக்கிரத்துடன் அனுமனை நெருங்கினான். இந்திரனுடைய தலை அஞ்சி அதிர்ந்து மிக நடுங்கவும், சூழ்மேகங்களின் எழுகின்ற பல பேரிடிகளின் கூட்டம் அச்சம் கொண்டு மயங்கி உயிர் நடுங்கவும், ஆதிசேஷனின் 1000 தலைகளும் அஞ்சி கிடுகிடுத்து நடுங்கவும் அவன் தனது கொடிய வில்லில் நானொலி எழுப்பினான். உடனே அதை கேட்ட அனுமன் அந்த ஒலிக்கு எதிரொலியாக பிரம்மன் படைத்த உலகம் முழுவதும் பிளந்து விட்டது என்று சொல்லும்படியாகவும், மலைகள் பொடி பொடியாக சிந்தும்படியாகவும், நீண்ட 8 திசைகளும் பிளவுபடவும், இந்திரஜித்தின் நீண்ட வில்லில் பூட்டிய நாணம் மருந்து போகும்படியும் தனது அழகிய தோள்களை தட்டி பேரொலி எழுப்பினான். அனுமன் தோள் தட்டி எழுப்பிய ஒளியை கேட்டதும் இந்திரஜித் அவனை நோக்கி, நீ மிகவும் பலசாலி. இந்த பூமியில் உனக்கு நிகரான பலசாலிகள் இல்லை இல்லை. அந்திய பலத்தில் நீ எல்லோரிடமும் மாறுபடுவதற்கு மிகவும் வல்லவன். ஆனால் இன்றே உனது வாழ்நாளின் முடிவெல்லையாகும். முடிவெல்லையாகும் என்று வீரவாதம் செய்தான். பதிலுக்கு அனுமன் இந்திரஜித்தை நோக்கி, கொடியவர்களே, உங்கள் வாழ்நாளுக்கும் உலகத்தை துன்புறுத்துகின்ற கொள்கைக்கும் கொடிய செயலுக்கும் ஆயுதங்களுக்கும் முடிவு இப்பொழுதே வந்துவிட்டது. அதற்கு வேண்டிய பலத்துடன் இங்கு வந்துள்ள எனது தோள்களுக்கு முடிவு சிறிதும் உண்டாகாது என்று வீரவாதம் செய்தான். அதை கேட்டு கோபம் கொண்ட இந்திரஜித் வாயு புதல்வனை கொல்ல நினைத்து அவனுடைய தலையிலும் மார்பிலும் தோளிலும் புதிய இரத்தம் வெளிப்பட்டு பெருகும்படியாகவும், தேவர்கள் அதை பார்த்து துடிக்கும்படியாகவும் இந்திரனது வஜ்ராயத்தை காட்டிலும் கொடிய அம்புகளை அவன் மேல் எய்தான். அந்த கணத்தில் கோபம் கொண்டு அனுமன் யோக பலத்தால் பேருருவம் கொண்டான். இந்திரஜித் அனுமனின் பேருருவத்தைக் கண்டு வியப்புற்றான். தான் கொண்ட பேருருவத்துடன் அனுமன் ராவண புதல்வனின் தேர்க்குதிரைகளையும் பாகனையும் கொன்று குவித்தான். உடனே இந்திரஜித் வேறொரு தேரின் மீது ஏறி நின்று அனுமன் மேல் அம்பெய்தினான். அதனை கண்ட அனுமன் சட்டென்று பாய்ந்து அந்த தேரில் குதித்து இந்திரஜித்தின் வில்லை தனது வலிமையால் பறித்து எழும்பி வெளியே வந்து நின்று அதனை முறித்தெழுந்தான். இந்திரஜித் கண்மூடி திறப்பதற்குள் வேறொரு சிறந்த வில்லை கையில் எடுத்து அதில் அம்புகளை பூட்டி நானேற்றி அனுமன் மேல் எய்தான். இந்திரஜித்தால் ஏவப்பட்ட அந்த அம்புகள் அனுமனின் பெரிய உடம்பிலே பல புண்களை உண்டாக்கின. அப்புண்களில் இருந்து இரத்த அருவிகள் வெளிப்பட்டு பாய்ந்து கீழிறங்கி தரையில் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடின. அதனால் அனுமன் சிறிதே சோர்வடைந்தான். ஆனால் சிறிது நேரமே அனுமன் அப்படி இருந்தான். மீண்டும் அவன் பழைய பலத்தை பெற்று ஒரு மரத்தை பிடுங்கி அம்மரத்தால் இந்திரஜித்தின் தலையில் அடித்தான். கனமுள்ள பெரிய மரம் தலையில் தாக்கியதும் அவன் தலையில் இருந்து இரத்தப்பெருக்கு வழிந்தது.
அதனுடன் அவன் தலையில் அணிந்திருந்த மகுடத்தில் இருந்த மணிகளும் சேர்ந்து கீழே உதிர்ந்தன. இந்திரஜித் அதனால் அதிர்ச்சி அடைந்து ஒன்றும் புரியாமல் நின்றான். அவன் உடம்பு சிறிதே நடுங்கிற்று. இந்திரஜித் அனுமனைப் போலவே உடனே பழைய பலத்தை பெற்றான். மீண்டும் தொடர்ந்து அனுமன் மேல் அம்புகளை தொடுத்தான். அந்த அம்புகள் மாருதியின் மார்பிலும் கைகளிலும் அழுந்திற்று. அதனால் அவன் கோபம் கொண்டு இந்திரஜித்தை தேருடன் தனது கையில் தூக்கி எடுத்து எறிந்தான். அனுமனால் எரியப்பட்ட இந்திரஜித் தேருடன் வானத்தின் மேல் எல்லைக்கு சென்று திரும்பி தரையில் வந்து விழுந்தான். உடனே இந்திரஜித் எழுந்து வானில் சென்றான். பலவாறு சண்டையிட்டும் அனுமனை ஒன்றும் செய்ய முடியாதது எண்ணினான் இந்திரஜித். கடைசியாக அவன் பிரம்மாஸ்திரம் ஒன்றாலேயே இந்த குரங்கை அடக்கி சிறைபிடிக்க முடியும் என்று எண்ணினான். அந்த எண்ணம் நெஞ்சில் குமிழிட்டவுடனே அவன் பூக்களையும் தூபத்தையும் தீபத்தையும் பூநிறமுள்ள வெண்சேராகிய நெய்வேத்தியம் தவறில்லாத தியான வகையினால் சமர்ப்பித்து பிரம்மாஸ்திரத்திற்கு அர்ச்சனை செய்து அதனை தனது பெரிய வலக்கையில் எடுத்து இடக்கையில் வில்லை ஏந்தி அந்த பானத்தை தொடுத்து உலகங்களும் 8 திசையும் நடுங்க அனுமன் மேல் ஏவினான். பிரம்மாஸ்திரம் உடனே பாம்புகளுக்கெல்லாம் அதிபதியான மகாநாகத்தின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு சென்று சிறந்த கருடனும் திடுக்கிட்டு நடுக்கம் அடையும்படி அனுமனின் பெரிய தோள்களை சேர்ந்து நன்றாக பிணைந்து இறுக கட்டிற்று. பிரம்மாஸ்திரம் தன்னை கட்டி கொண்டவுடனே அனுமன் பூர்ணச்சந்திரன் ராகுவென்னும் பாம்புடன் வானில் இருந்து விழுந்தது போல அன்றைய தினத்தில் தன் பின்னே வந்து தர்ம தேவதையின் கண்களில் இருந்து பெருகிய நீரோடு பொன்மயமான அசோகவனத்தின் வெளிவாயில் தனது உடல் படியுமாறு சாய்ந்து விழுந்தான். அப்படி விழுந்த அனுமன் தன்மேல் பிரயோகிக்கப்பட்டது பிரம்மாஸ்திரம் என்பதை அறிந்தான். தெய்வத்தன்மை பொருந்திய அந்த அஸ்திரத்தின் கட்டளையை அலட்சியம் செய்து அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுதல் முறையில்லை என்று அனுமன் உடனே தீர்மானித்தான். அதனால் அவன் அந்த அஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு கண்களை மூடிக்கொண்டிருந்தான். பிரம்மாஸ்திரத்தால் கட்டப்பட்ட அனுமனை கண்டான் இந்திரஜித். இந்த வானரனுடைய வலிமை ஒழிந்து விட்டது என்று எண்ணி மகிழ்ந்தான். அந்த மகிழ்ச்சியுடன் அவன் அனுமனின் அருகே நெருங்கி வந்தான். முன்பு அனுமனுடன் போர் செய்வதற்காக இந்திரஜித்துடன் வந்த அரக்கர்களில் சிலர் அனுமனுக்கு அஞ்சி ஓடி ஒளிந்திருந்தார்கள். அவர்கள் இப்போது பிரம்மாஸ்திரத்தால் அனுமன் கட்டப்பட்டதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்து விரைந்து வந்து அவனை சுற்றி நின்று அவனுடைய உடம்பை சுற்றி கொண்டிருந்த அந்த பாம்பை பிடித்தெழுத்தார்கள். அனுமனை அதட்டினார்கள். தாம் கொண்ட மகிழ்ச்சியால் ஆரவாரம் செய்தார்கள். நாகபாசத்தால் கட்டப்பட்டிருந்த அனுமன் அப்போது வாசியால் சுற்றப்பட்ட மந்திரமலையைப் போல விளங்கினான். அந்த நாகபாசம் மந்திரமலையை சுற்றிய வாசிகி என்னும் பாம்பை போல விளங்கிற்று. நாகபாசத்தை பிடித்து இழுத்த அரக்கர்கள் மந்திரமலையாகிய மதத்தை கொண்டு வாசிகி என்னும் பாம்பாகிய கயிற்றால் பிணைத்து திருப்பார்கடலில் அமுதம் உண்டாகுமாறு கடைந்த தேவர்கள் போல விளங்கினார்கள். மேலும் தர்ம தேவதைக்கு இலங்கையில் தான் ஒருவனே துணையாக நின்ற அனுமன் சண்ட மாருதம் வீசி அடித்த பொழுது சர்பராஜனான ஆதிசேஷனால் எல்லா பக்கங்களிலும் சூழப்பட்ட மகாமேருமலையைப் போலவும் விளங்கினான். பிரம்மாஸ்திரத்தால் அனுமன் கட்டப்பட்ட செய்தியை கேட்டு அரக்கர்களும் அரக்கியர்களும் அங்கே விரைந்து வந்து அனுமனை சுற்றி நின்று மகிழ்ச்சியால் இடி போல ஆரவாரம் செய்தார்கள். அவர்களின் மகிழ்ச்சிக்கு ஓர் எல்லையே இல்லை. அப்போது இலங்கை மாநகரம் முன்பு மேகநாதனால் தேவேந்திரன் கட்டப்பட்ட நாளில் தீயோர் கொண்ட மகிழ்ச்சியைப் போல் விளங்கிற்று. தொடரும். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.